இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th சாப்டர் அயானிக் ஈக்குலிபிரியம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு அரேனியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் தியரிஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆசிட் பேஸை பிரிக்கும்போது அரேனியஸை வந்துட்டு அவரோட ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காரு. ஓகேவா? அவரோட ஒரு ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் டிசோசியேட்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் த வாட்டர். இப்போ ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம தண்ணியில் கரைக்கும்போது அதுலேருந்து ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் ஒரு ப்ரோட்டான், இது ப்ரோட்டான்னு சொல்லலாம், ஹெச் ப்ளஸ்ஸு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் அது ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா அதை வந்துட்டு ஆசிட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதே வந்துட்டு பேஸ், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சோன்னா அதில் ஹைட்ராக்சில் அயான்ஸ் இல்லாட்டி OH மைனஸ் இது வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு பேஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆசிட்னா வந்துட்டு ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் ரிலீஸ் பண்ணும் இன் வாட்டர், பேஸ்னால் வந்துட்டு OH மைனஸ் ரிலீஸ் ஆகும் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி அரேனியர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் கான்செப்ட். செகண்ட் வந்துட்டு லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். ஓகேவா? இல்லை லவ்ரி பிரான்ஸ்டட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் டொனேட்ஸ் அ ப்ரோட்டான். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரோட்டானை டொனேட் பண்ணுதோ அதை வந்துட்டு ஆசிட். பேஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் அக்செப்ட்ஸ் அ ப்ரோட்டான். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணுதோ அதை பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்துட்டு பாருங்கள், HCl இன் வாட்டர். இப்போ வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு நம்ம HCl கரைச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? H3O ப்ளஸ் HCl மைனஸ். இந்த ஹெச் என்ன பண்ணுது? போய் இதோட அட்டாச் ஆகுது. ஓகேவா? வாட்டரோட. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? H3O ப்ளஸ் கிடைக்குது. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு? ப்ரோட்டான் வந்துட்டு டொனேட் ஆகிருக்கு, இதோட ப்ரோட்டான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ HCl வந்துட்டு ஒரு ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அம்மோனியா இன் வாட்டர். இந்த அம்மோனியா இந்த வாட்டர். ஓகேவா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த வாட்டரில் இருக்கிற ஒரு ஹெச் வந்துட்டு இங்கே வந்து அட்டாச் ஆகிருக்கு அம்மோனியா கூட. ஓகேவா? ஸோ என்ன ஆகுது? NH4+. இப்போ அம்மோனியா வந்துட்டு இதுலேருந்து ஒரு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணுறதுனால இதை வந்துட்டு பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அம்மோனியா ஒரு பேஸ். இங்கே வந்துட்டு இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. என்னென்னா கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஓகேவா? இது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற ஆசிட் வந்துட்டு ப்ராடக்டில் வந்துட்டு பேஸாக மாறும். அதே மாதிரி இங்கே இருக்கிற வந்துட்டு பேஸ் வந்துட்டு ப்ராடக்டில் ஆசிடாக மாறும். கான்ஜுகேட்னா அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஆப்போசிட் ஆசிட் பேஸ் பேர். ஓகேவா? இந்த சைடு இருக்கிற பேஸ் வந்துட்டு இங்கே ஆசிடாக மாறுது, இங்கே வந்துட்டு இது பேஸாக இருக்கிறது இங்கே வந்துட்டு ஆசிடாக மாறுது. ஓகேவா? இங்கே ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள், HCl வந்துட்டு வாட்டரோட கரைக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? H3O ப்ளஸ் அப்புறம் Cl மைனஸ் கிடைக்குது. இங்கே இருக்கிற ப்ரோட்டான் வந்துட்டு என்ன ஆகுது? இங்கே போகுது. ஸோ இது என்னது? ப்ரோட்டான் டோனார். ஓகேவா? இது வந்துட்டு ப்ரோட்டான் இங்கேருந்து அக்செப்ட் பண்ணுறதுனால இது ப்ரோட்டான் அக்செப்டார். இங்கே என்ன நடக்குது? இங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ளஸ் சார்ஜ் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும்? ப்ரோட்டானை கொடுக்கும். ஃபர்தர் ரியாக்ஷன் போகும்போது என்ன ஆகும்? ப்ரோட்டானை கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ இது ப்ரோட்டான் டோனார். இது வந்துட்டு Cl மைனஸ், இது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்? இங்கே எடுத்து ஒரு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணும் ரிவர்ஸ் ரியாக்ஷனில். ஸோ இது ப்ரோட்டான் அக்செப்டார். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ப்ரோட்டான் HCl வந்துட்டு ப்ரோட்டான் டோனராக இருக்குது, ஆனால் அதுவே நம்ம ப்ராடக்டில் ப்ரோட்டான் அக்செப்டராக இருக்குது. இதுதான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். அதே இங்கே பார்த்தீங்கன்னா H2O வந்துட்டு இங்கே ப்ரோட்டான் அக்செப்டராக இருக்குது, இங்கே இது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இங்கே பார்த்தோன்னா ப்ரோட்டான் எக்ஸஸாக இருக்கிறதுனால டோனார் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது ப்ரோட்டான் டோனார், அக்செப்டர் இருக்கிறது டோனராக மாறுது. ஸோ இதுதான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். இது வந்துட்டு லவ்ரி பிரான்ஸ்டடில் வரும். இதுதான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் அயான்ஸ் இன் வாட்டர் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் அயானிக் ப்ராடக்ட். அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸும் OH மைனஸும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதோட கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இது வந்துட்டு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நோட் பண்ணி வச்சுட்டு இதோட கான்சன்ட்ரேஷனும் இந்த ஹைட்ராக்சில் அயானோட கான்சன்ட்ரேஷனும் இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட், அதுதான் வந்துட்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு pH ஸ்கேல்.
இது வந்துட்டு சொரென்சன் இன்ட்ரடியூஸ் த பிஹெச் ஸ்கேல். இவர் தான் வந்துட்டு பிஹெச் ஸ்கேல் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? பிஹெச்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன், பிஹெச்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? அதே பிஓஹெச்னா பவர் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது எப்படி இதோட ஃபார்முலானா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 H3O ப்ளஸ் அயான்ஸ். H3O ப்ளஸ்னால் ஹைட்ரோனியம் அயான்ஸ். எவ்வளோ ஹைட்ரோனியம் அயான்ஸ் இருக்கோ அது தங்குது நம்மளுக்கு பிஹெச் வந்துட்டு மாறும். ஓகேவா? அதே வந்துட்டு பிஓஹெச்னா மைனஸ் லாக் 10 OH மைனஸ் அயான்ஸ். ஓகேவா? இங்கே ஓஹெச்னா இங்கே OH வரும், ஹெச்னா H3O ப்ளஸ் அயான்ஸ் வரும். ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா minus sign indicates when concentration of H3O plus increases, pH decreases. இந்த வந்து இங்கே மைனஸ் சைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ, இந்த H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ பிஹெச் என்ன ஆகும்? கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கும். ஓகேவா? இது இன்க்ரீஸ் ஆக இது டிக்ரீஸ் ஆகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். அதே மாதிரி இங்கே OH வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக POH என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் இந்த மைனஸ் சைன் குறிக்குது. அசிடிக்காக இருந்துச்சுன்னா லெஸ் பிஹெச். ஓகேவா? ரொம்ப ஒரு அசிடிக் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா லெஸ் பிஹெச்சாக இருக்கும். ஒரு பேசிக் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ்ட் பிஹெச்சாக இருக்கும். ஓகேவா? பிஹெச் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஆசிடு, பிஹெச் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது பேஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச். இப்போ வந்துட்டு பிஹெச்சோட நம்ம இது எழுதியிருக்கோம், என்னது அதோட ஃபார்முலா. பிஓஹெச்சோட ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படியே எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே மைனஸ் வந்திருக்குன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தானே, ஸோ மைனஸ். இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் மைனஸ் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வரோம். வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இது இருக்கிறத மட்டும் இங்கே எழுதுகிறோம். ஸோ மைனஸ் இங்கே வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ லாக் 10 H3O ப்ளஸ் லாக் ஆஃப் OH மைனஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் எழுதியிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் லாகில் வந்துட்டு ப்ளஸ்ன்னு வந்துருச்சுன்னா இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணும். ஓகேவா? லாகில் வந்துட்டு நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா டிவைட் பண்ணும். இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா இது ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு அயோனிக் ப்ராடக்ட் இல்லையா? நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ஹைட்ராக்சில் அயோன், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரோட்டான், அது என்னன்னு சொல்லுவோம்? அயோனிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறோம்? KW அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இப்போது இது ஹோல் டேர்ம் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? PKWவை எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ PH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு PK, கீழே வந்துட்டு W. இதுதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அட் 25 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸில் நம்ம தண்ணியை எடுத்திருக்கோம். அதோட அயோனிக் ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அது என்னென்னா 1 × 10⁻⁻14 இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா PKW இருக்குறீங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப், நம்மளுக்கு இது என்னது? 10⁻⁻14. லாகில் என்ன ஆகும்? இந்த 14 வந்துட்டு இங்கே முன்னாடி வந்துடும். ஸோ இந்த மைனஸ் மைனஸ் போயிட்டு இந்த 14 வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ 14 லாக் வந்துட்டு 10, லாக் 10 1. ஸோ ஆன்சர் என்னது? 14. அப்போது PH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14 at 25 டிகிரி செல்சியஸ் ஃபார் வாட்டர். இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு PH அண்ட் POHோட ஒரு ரிலேஷன். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு காமன் அயான் எஃபெக்ட். காமன் அயான் எஃபெக்ட்னா when a salt of weak acid is added to the acid itself. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட ஒரு வீக் ஆசிட் எடுத்திருக்கோம், அதோட சால்ட் வந்துட்டு அதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிடு சப்ரெஸ்ட். அப்போ இந்த டிசோசியேஷன் ஃபுல்லாக சப்ரெஸ் ஆகும், டிசோசியேட் ஆக விடாது என்னது இது. ஸோ அதை தான் வந்துட்டு காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஒரு வீக் ஆசிடில் அதோட சால்ட்டு சேம் சால்ட் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு காமன் அயான் எஃபெக்ட் வரும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு CH3COON என்னது? சோடியம் அசிட்டேட். இதோட ஆசிட் என்னது? CH3COOH அசிட்டிக் ஆசிட். இது ஒரு வீக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது டிசோசியேட் ஆகும்போது நம்மளுக்கு ஹெச் வந்துட்டு தனியாக வெளியே வந்துடும். இங்கே என்ன ஆகும்? CH3COO தனியாக வெளியே வந்துடும், NaC தனியாக வெளியே வந்துடும். இது ரெண்டாக இங்கே பிரிஞ்சிடும். இந்த ஹெச் என்ன பண்ணும்? மறுபடியும் இங்கே போய் ஜாயின் ஆகும். CH3COOH அப்படின்னா இங்கே மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அசிடிக் ஆசிட் தான் கிடைக்கிது. என்ன பண்ணும்? நம்மளோட இங்கே இருக்கிற இந்த இருக்கு இல்லையா
CH3COவும் மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே போய் அட்டாச் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சோடியம் அசிட்டேட் கிடைக்குது. ஸோ இது ஒன்றுக்குள்ளேயே ஒன்று ரியாக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இதோட ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்துட்டு காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா, வீக் ஆசிட் எடுத்து அதோட சேம் சால்ட் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு காமன் அயான் எஃபெக்ட் வரும். ஓகேவா, இப்போ பார்க்க போகிறது ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஓகேவா, இட் ரிலேட்ஸ் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி டினோட் பண்ணுறோம், KA. ஓகேவா, KA with its degree of dissociation alpha and concentration C. அப்படின்னா ஆஸ்வால்ட் டிசோசியேஷன் லா வந்துட்டு இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டும் அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் கான்சன்ட்ரேஷனோட ஒரு ரிலேஷனோட இருக்கும். ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி காட்டுற ஒரு இது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ஒரு ஆசிட்னா வந்து அது டிசோசியேட் ஆகும், என்னது ஆனியோனாவும் கேட்டயோனாவும் அது செப்பரேட் ஆகும் இல்லைங்களா, அதோட ஒரு வேல்யூ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்துட்டு டிசோசியேட் ஆகிருக்கு, எவ்வளோ % ஆகிருக்கு, அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த OHோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அதுன்னு டினோட் பண்ணுறது C. ஓகேவா, இதோட ரிலேஷன். இப்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ மோல்ஸ் டிசோசியேட் ஆகிருக்கு அது வந்துட்டு இங்கே எழுதியிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு கீழே இருக்கும், அதுதான் வந்துட்டு ஆல்ஃபா. இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இப்படி ஃபைன் பண்ணலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம், அது வந்துட்டு எப்படி டிசோசியேட் ஆகிருக்கும், H++ CH3OO- இப்படி வந்துட்டு டிசோசியேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ K எப்படி பண்ணுறோன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் H+ஓட கான்சன்ட்ரேஷன் அப்புறம் CH3COO அதோட கான்சன்ட்ரேஷன் பை இது ஹோல் CH3COOH. ஓகேவா, இப்போ மேலே உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் எழுதுனீங்களா, இது என்னது ஆல்ஃபா C. ஓகேவா, ப்ராடக்ட்டு ஆல்ஃபா C. இந்த இது இருக்கு இல்லைங்களா, நம்மளோட இது முன்னாடி இருக்க ரியாக்டன்ட் அது வந்துட்டு 1 - ஆல்ஃபா இன்டூ C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்துட்டு இன்ட்டு பண்ணோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் C ஸ்கொயர் வந்துடும் பை கீழே என்னது 1 - ஆல்ஃபா C. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு சியும் இந்த ஒரு சியும் கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் C பை 1 - ஆல்ஃபா. ஓகே, இது கிடச்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் டேர்ம் இருக்குது இல்லைங்களா, இது வீக் ஆசிட்க்கு வந்துட்டு ஈக்குவல் டு 1. ஓகேவா, இது வந்துட்டு ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 1 - ஆல்ஃபா. ஸோ இதை நம்ம எழுத தேவையில்லை. இப்போ என்ன எழுதுகிறோம், KA is equal to மேலே இருக்கிற டேர்ம் மட்டும் எழுதியிருக்கோம், ஆல்ஃபா ஸ்கொயர் C. ஓகேவா, ஸோ இப்போ இந்த C இந்த கீழே எடுத்துகிட்டு போகிறோம் டினாமினேட்டருக்கு. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு KA பை C. இப்போ வந்துட்டு இந்த ஸ்கொயர் வந்துட்டு இந்த சைடு எடுக்கும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA பை C. இதுதான் வந்துட்டு ஆஸ்வால்ட்ஸ் டிசோசியேஷன் லாவோட ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பஃபர் சொல்யூஷன். ஓகேவா, பஃபர் சொல்யூஷன்னா என்னென்னா மெயின்டைன்ஸ் pH பை ஆடிங் ஆசிட் ஆர் பேஸ். அப்படின்னா இந்த பஃபர் சொல்யூஷன் எடுத்துகிட்டு நம்ம ஆசிட் ஆட் பண்ணாலும் பேஸ் ஆட் பண்ணாலும் pH வந்துட்டு மாறாமல் ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் இந்த பஃபர் சொல்யூஷனோட ஆக்ஷன். என்ன பண்ணும், pH வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். நம்ம என்ன தான் வந்துட்டு ஆசிட் ஆட் பண்ணாலும் பேஸ் ஆட் பண்ணாலும் pH வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஓகேவா, பிளட்டில் வந்துட்டு இந்த பஃபர் ஆக்ஷன் இருக்குது. எப்படின்னா பிளட்டில் வந்துட்டு pH மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு ஒரு ஆசிடும் ஒரு பேஸ் ரெண்டுத்தையும் வச்சுட்டு அது என்ன பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். pH வந்துட்டு எப்பயுமே பிளட்டோடது சேமாக தான் இருக்கும். ஓகேவா, கார்பானிக் ஆசிட் அப்புறம் அதோட கான்ஜுகேட் பேஸ் இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம பிளட்டில் இருக்கிறதுனால அது வந்துட்டு என்னாகும், pH வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் பஃபர், 2 டைப்ஸ் ஆஃப் பஃபர் இருக்குது, அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர். அசிடிக் பஃபர்னா வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட். இப்போ நம்ம வீக் ஆசிடோட அதோட சால்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்துட்டு ஆசிட் பஃபர். பேசிக் பஃபர்னா வீக் பேஸ் வித் இட்ஸ் சால்ட். வீக் பேஸ் எடுத்துகிட்டு அதோட சால்ட் எடுத்துட்டோன்னா அது வந்துட்டு பேசிக் பஃபர். வீக் பேஸ் என்ன எடுத்திருக்கோம், அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம் வித் அம்மோனியம் குளோரைடு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் பஃபர், அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பஃபர் ஆக்ஷன். பஃபர் ஆக்ஷன் இது எப்படி வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டு ரெசிஸ்ட் த சேஞ்ச் இட் ஷுட் ஹேவ் போத் அசிடிக் அண்ட் பேசிக் பார்ட்.
இந்த பஃபரில் வந்துட்டு ஆசிட் பார்ட்டும் இருக்கணும், பேசிக் பார்ட்டும் இருக்கணும். ஓகேவா? நம்ம pH சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஆசிட் பார்ட்டும் இருக்கணும், பேஸ் பார்ட்டும் இருக்கணும். பார்ப்போம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்? CH3COOH அசிட்டிக் ஆசிட். இப்போ வந்துட்டு அசிட்டிக் ஆசிடும் அதோட சால்ட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பஃபர்னா அசிடிக் பஃபர். ஓகேவா? நம்ம ஆசிட் எடுத்துருக்கோம்னா அசிடிக் பஃபர். ஸோ CH3COOH எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னா CH3COO மைனஸ் ப்ளஸ் H3O ப்ளஸ். அது என்ன H3O ப்ளஸ்னால் நம்ம தண்ணி இருக்குது இல்லைங்களா, தண்ணியில் தானே இது ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் H3O ப்ளஸ்ஸாக மாறுது. ஓகேவா? அதோட சால்ட்டு CH3COONA. இது எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னா CH3COO மைனஸ் ப்ளஸ் NA ப்ளஸ். இந்த NA ப்ளஸ்ஸாக மாறுது, இது மைனஸாக மாறுது ஹோல் பார்ட். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளோட பஃபர். இதில் வந்துட்டு ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஆசிட் ஆட் பண்ண என்ன ஆகும்? CH3COO இங்கே இருக்கு இல்லைங்களா, அதோட வந்துட்டு H ப்ளஸ் ஆட் ஆகிட்டு CH3COOHஆக மாறுது. ஓகேவா? நம்மளோட H வந்துட்டு ஆசிட் என்ன கொடுக்கும்? H ப்ளஸ் கொடுக்கும். ஸோ அது என்ன ஆகும்? நம்மளோட CH3COO ரியாக்ட் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிடே கொடுக்கும். ஓகேவா? சப்போஸ் பேஸ் வந்துட்டு ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்? இந்த அயான் இருக்கு இல்லைங்களா, இதோட ரியாக்ட் ஆகும். H3O ப்ளஸோட OH மைனஸ் பேஸ் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு வாட்டராக மாறிடும். இப்போ என்ன ஆகுது? நம்ம ஆசிட் ஆட் பண்ணாலும் பேஸ் ஆட் பண்ணாலும் அது இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கும். ஓகேவா? அப்போ pH என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகாது. இதுதான் வந்துட்டு பஃபர் ஆக்ஷன். ஓகேவா? என்னதான் ஆசிட் ஆட் பண்ணாலும் பேஸ் ஆட் பண்ணாலும் pH வந்துட்டு மாறாது, இதோடய ரியாக்ட் ஆகிட்ருக்கும். இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெண்டர்சன் அண்ட் ஹாசல்பால்ச் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோன்னா நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான் புரோட்டான். ஓகேவா? அது எப்படி கொடுத்துருக்காங்க? KA பை ஆசிட் பை பேஸ். ஓகேவா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ வந்துட்டு நம்ம வீக் பேஸ் எடுத்திருக்கோம், வீக் ஆசிட் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸோடு இந்த இது இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு டிசோசியேஷன் கம்மியாகிறதுனால அது வந்துட்டு ஈக்குவல் டு சால்ட். ஓகேவா? நம்ம பேஸ் எழுதுறதுக்கு பதிலாக சால்ட்டாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது டிசோசியேட் சீக்கிரம் ஆகாது. ஸோ நம்ம சால்ட்டாக இங்கே எடுத்துருக்கோம். ஸோ அதே ஈக்குவேஷன் இங்கே எழுதிட்டு கீழே பேஸ் இருக்கிற இடத்துல சால்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைட்ஸில் லாக் எடுத்திருக்கோம். அப்போ என்ன கிடைக்கும்? லாக் H3O ப்ளஸ் ஈக்குவல் டு லாக் KA ப்ளஸ் லாக் ஆஃப் ஆசிட் பை சால்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு டேக்கிங் ரிவர்ஸ் சைன். எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டிருக்கோம். இது ஏன் போட்டிருக்கோன்னா லாக் ஆஃப் இது மைனஸ் லாக் ஆஃப் H3O ப்ளஸ் என்னது? pH. ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் லாக் ஆஃப் KA என்னது? pKa அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் மைனஸ் போடுறோம். ஸோ மைனஸ் போட்டு நம்ம இது என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? pHஐ ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த டேர்மை வந்துட்டு pKவாக எழுதுகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது வந்துட்டு மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இது ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரிவர்ஸ் பண்ணுறோம். ஆசிட் பை சால்ட்டாக இருக்கிறது சால்ட் பை ஆசிடாக மாறுது. இந்த ரிவர்ஸ் பண்ணுறதுனால இந்த சைன் வந்துட்டு இங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஈக்குவேஷன். pH is equal to pKa plus log of salt by acid. Concentration of salt by concentration of acid. அதே மாதிரி similarly for base வந்துட்டு pHக்கு பதிலாக POHன்னு எழுதுகிறோம். pKa ஏன்னா ஆசிட், பேஸ்னால் வந்துட்டு என்ன எழுதியிருக்கோம்? pKb ப்ளஸ் log of salt by ஆசிட்க்கு பதிலாக பேஸ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு POH அண்ட் pHோட இது ஃபார்முலா. இப்போ பார்க்க போகிறது 10th ஒன் solubility product. solubility productனா என்னது? இதை வந்துட்டு KSP அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா defined as the product of molar concentration. இதோட இந்த molar concentrationோட product of constituent ions in the ions. ஓகேவா? each raised to power of its stoichiometric coefficient. ஓகே சாரி, இது வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா? இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷனோட ப்ராடக்ட் இந்த அயான்ஸ் N ப்ளஸ் M மைனஸ். ஓகேவா? ரைஸ்ட் டு த பவர் ஆஃப் இட்ஸ் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அவங்களோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு இங்கே பவராக எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு solubility ப்ராடக்ட். இது இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ப்ராடக்ட் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அயான்ஸ்
each raised to the power of its stoichiometric coefficient. ஓகேவா மோலார் கான்சன்ட்ரேஷனோட அயான்ஸ் வந்துட்டு இங்கே ரைஸ் பண்ணியிருக்கோம், அதோட பவரில் வந்துட்டு கோஎஃபிஷியண்ட்டில் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கோம் மேலே. பேலன்ஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், இதுதான் சால்யூபிலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட்.